நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மளுடைய இவ்வளவு தாங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற சீரீஸுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்ட் 3 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த குரங்கு அனாலஜியை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை கோரிலேட் பண்ணி பார்த்தோம். ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கொடுத்தோம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது. இப்போ இந்த பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தியரிட்டிக்கலாக எதுவுமே பேசலை. தியரிட்டிக்கலான்னா வாட் இஸ் அ ஸ்டாக் மார்க்கெட், வாட் இஸ் அன் ஈக்விட்டி, என்எஸ்சின்னா என்ன, பிஎஸ்சின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒன்றும் அதிகமாக பேச போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து லேமேனுக்கே தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் நிறைய பணம் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வாட் வி கால் தட் ஆஸ் அ செகண்டரி மார்க்கெட். அப்படின்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க வச்சுருக்காங்க அந்த பங்கை, அதை நம்ம அவங்கள்ட்ட வாங்கிக்கணும். ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா ஐபிஓவில் எடுத்துக்கிறது. அந்த முன்னாடியே ஐபிஓ போடுவாங்க, அதை நம்ம அப்ளை பண்ணி முதல் பங்குதாரராக வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ப்ரைமரி மார்க்கெட். அதில் இப்போ நான் வச்சுருக்கேன், நான் வந்து என்கிட்ட வேறு யாரோ வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். அதுதான் வந்து அந்த மாதிரி வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். ஓகேங்களா? அதில் பார்த்தா நமக்கு நியூயார்க்குங்கிறேன், நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒவ்வொரு இதுலையும் இருக்குது. ஸோ மெயினாக ட்ரேட் பண்ணுறது நம்ம என்எஸ்சியில் தான் ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஸோ தட் மீன்ஸ் யாரோ இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம ரெண்டாம் தான் வாங்கிக்கிறது தான் அது. திஸ் இஸ் நாட் அ ப்ரைமரி திங். செகண்டரி கை மாற்றி விடுறதுக்கு பேர் தான், கை மாற்றி நம்ம வாங்கிறதுக்கு பேர் தான் இந்த செகண்டரி மார்க்கெட்னு பேர். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஷேர்ஸ் இருக்கும், அந்த நம்ம ஷேர்ஸை வாங்கிக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், மேக்ஸிமம் ஷேர்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒன்றா பேங்க்கில் இருக்கும், இல்லைன்னா அந்த கம்பெனி ஓனர்ஸ் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க அவங்க. அந்த ஷேர்ஸ் எல்லாம் இங்கே ட்ரேட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் ஆர் எய்தர் ஓன்டு பை பேங்க் ஆர் பை தி கம்பெனி டைரக்டர்ஸ். இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஷேர்ஸ் எல்லாமே பேர் என்னன்னா ஃப்ளோட்டிங். இது வந்து நீங்கள் இங்கே படிக்க முடியாது மேக்ஸிமம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் படிக்கலாம். நிறைய புக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம். சரி, இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படிங்கிறோம் இல்லையா? இன்னொன்று நான் வந்து வாட் ஐ சே டு யூ இஸ் நாட் தியரிட்டிக்கல் திங்ஸ். தியரிட்டிக்கலி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய வேற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து ஏறுறதோ இறங்குறதோ நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை, சில விஷயம் உண்மை, சிலது வந்து நமக்கே புரியாது. எக்கானமியை பொறுத்தோ கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்தோ அப்படி எல்லாம் வந்து புக்கில் கரெக்டாக இருக்கும். ஆனால் பல நேரம் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், எக்கானமி நல்லா இருக்குன்னு நியூஸ் வரும், மார்க்கெட் அடிப்பாங்க. எக்கானமி நல்லா இல்லைன்னு நியூஸ் வரும், மார்க்கெட் ஏறும். இப்போ சமீபத்திலே நீங்கள் பார்த்த போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸில் என்னாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் 400 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஸோ அதனால் எக்கானமியோ இந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸோ இல்லை ருப்பியோட வேல்யூவோ இதெல்லாம் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஆனால் அந்த எக்ஸாக்ட் இம்பேக்டை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணி, எக்கானமி ஏறினா மார்க்கெட் ஏறும், எக்கானமி இறங்கினா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு வருவாங்க. நல்லா இது கொஞ்சம் நம்ம இனிமேல் தான் சப்ஜெக்டுக்குள்ளே போதும், கதையெல்லாம் ஓரம் கட்டிட்டோம். இனிமேல் பியூர்லி வி என்டர் இன்டு சப்ஜெக்ட். மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறவங்க யாருன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ் யார்? மார்க்கெட் மேக்கர்ஸ் யாருமே இல்லை. தே ஆர் ஆல் பீப்புள் ஹூ ஆர் ஹைலி பவர்ஃபுல். ஹைலி பவர்ஃபுல்னா என்ன நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஹைலி பவர்ஃபுல்னா தே ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி இன் தேர் ஹேண்ட்ஸ். எந்த மார்க்கெட்டாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வெதர் இட் இஸ் ஷேர் மார்க்கெட் ஆர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆர் கமாடிட்டி மார்க்கெட், எந்த மார்க்கெட் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இதில் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி தே ஆர் ஹைலி பவர்ஃபுல். தே ஹாவ் ஹியூஜ் க்ளவுட். அப்படின்னா பொலிட்டிக்கலி அவங்களுக்கு பவர் இருக்கும், ஃபினான்ஷியலி அவங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் இருக்கும் அவங்கள்ட்ட.
இவங்கெல்லாம் தான் மார்க்கெட் மேக்கர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை ஒன்றா ஏற்றுறதோ இல்லை இறக்குறதோ பண்ணுவாங்க. சரி, யாரோ ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்களா? மேனிப்புலேட்னா என்ன? அப்படி அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுறது, ஆர்டிஃபிஷியலாக இறக்குறது. அதுக்கு ஆன்சர் வந்து பார்ஷியலி எஸ், பார்ஷியலி நோ. அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் மேக்கர் அப்படின்னா அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேர் ஆல் வாட் வி கால் as ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ். ஸ்ட்ராங், அவங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, பட் தேர் இன்விசிபிள். சரி, ரீட்டெயிலர்ஸ் யாரு? நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கோம்ல, நம்மெல்லாம் வெறும் ரீட்டெயிலர்ஸ்னு பேர். வி ஆர் கால்ட் as வீக்கர் ஹேண்ட்ஸ். ஏன் நம்ம வீக்கர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ரீட்டெயிலர்ஸ் எண்ட் அப் இன் லாசஸ். பல நேரம் நம்ம பார்த்தாலே தெரியும், லாஸ் யாருக்கு இருக்குன்னா ரீட்டெயிலர்ஸ் இருக்கும். அப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு லாஸ் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற லாஸ் சொற்பமாக இருக்கும், ப்ராஃபிட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ நவ் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆர் வீக் ஹோல்டர்ஸ், ஆர் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆர் வீக் ஹேண்ட்ஸ். சரி, இப்போ ரெண்டு மார்க்கெட் சொல்லணும், புல் மார்க்கெட் அண்ட் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். புல் மார்க்கெட்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகிறது, பேர் மார்க்கெட்னா மார்க்கெட் இறங்கிட்டே வருது. அழகாக ஒருத்தர் சொல்லுவார், என்னன்னா புல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏறிட்டு போகுது அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா, புல் மார்க்கெட் இஸ் ஒன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் stronger hands to weaker hands happen at a higher price, which ends up in profit to the stronger hands. I'll repeat it once again. A bull market is one which is termed as, or which ends up or happens as transfer of shares or stocks from stronger hands to weaker hands at higher price, which ends up as profit to the stronger hands. Similarly, or bear market is one where transfer of shares happens from weaker hands to stronger hands at lower price, which ends up as loss to the weaker hands. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் புல் மார்க்கெட்டுக்கு பேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, நான் தமிழில் சொல்கிறேன். புல் மார்க்கெட்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னா, ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ்காரன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, வீக்கர் ஹேண்ட்ஸ் கையில் ஷேர்ஸை கொடுத்துருவோம் அதிகமான விலைக்கு. அதிகமான விலை கொடுத்தா யாருக்கு லாபம் வரும்? நிச்சயமாக வந்து ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸுக்கு லாபம் வரும். இது வந்து மார்க்கெட் ஏறும்போது நடக்குது. சிமிலர்லி பேர் மார்க்கெட்டில் என்னென்னா, வீக்கர் ஹேண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ் கையில் ஷேர்ஸை கொடுத்துருவாங்க. நெட் ரிசல்ட் என்னென்னா லாஸ். யாருக்கு? கம்மியான விலைக்கு கொடுத்தா யாருக்கு லாஸு? வீக்கர் ஹேண்ட்ஸ் தான் கொடுக்குறான். அப்போ weaker hands will end up in loss. So this is the fundamental explanation of bull market and bear market. இது வந்து நெட்டில் இருக்காது, புக்கில் இருக்கு. புல் மார்க்கெட்னா கண்டினியூஸாக ஏறிடு நடக்கிறது இதுதான். புல் மார்க்கெட்டில் கடைசியில் லாபம் பார்க்குறது யாருன்னா ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ். பேர் மார்க்கெட்டில் கடைசியில் நஷ்டம் பார்க்குறது யாருன்னா வீக்கர் ஹேண்ட்ஸ். ஆக மொத்தம் நீ நல்லா கவனிக்கணும், ரெண்டு இடத்துலையுமே ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸுக்கு நஷ்டம் கிடையாது. சரி, இந்த வீடியோவில் கிரக்ஸ் அப்படின்னா சாராம்சம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு கற்றுக்கிட்டோம்னா, மார்க்கெட் மேக்கர்ஸோட மூடுக்கு தரனா நம்ம நடந்துக்கணும். சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு கடல் இருக்குது, ஒரு கடலில் ஒரு பெரிய திமிங்கலம் இருக்குன்னா, திமிங்கலத்துக்கு உணவே மீன் தான். அதான் ஒரு பெரிய மார்க்கெட் மேக்கர் மாதிரி கடலில். அந்த திமிங்கலத்துக்கு பின்னாடியே நம்ம சின்ன மீன் போனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் ஒன்று அது உடம்பை திருப்பிக்கிட்டலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுவே நம்ம ஆப்போசிட்டாக நம்ம திமிங்கலத்துக்கு எதிர்த்த மாதிரி போய் மல்லு கட்டினோம்னா அதுதான். ஸோ இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஹைலி பவர்ஃபுல், என்ன சொல்கிறது, இன்விசிபிள். அவங்க போடுற பணத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் மணி. ஏன்னா அவன் பணம் போட்டான்னா நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அவன் அடுத்தவனை காலி பண்ணிட்டு தான் அப்படியே வருவான். ஸோ திஸ் இஸ் ஹவு மார்க்கெட்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் புல் மார்க்கெட் அண்ட் பேர் மார்க்கெட் ஆஸ் பர் தி எக்ஸ்பிளனேஷன் வாட் ஐ ஹவ் given. And please don't refer internet or something like that, because they give a separate definition that is theoretical.
ப்ராக்டிக்கலி திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த வீடியோ இது போதும். அடுத்தது நம்ம பார்ட் 5ல் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டெக்னிக்கலாக என்ன இருக்குன்றதை பார்ப்போம். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஈஸி காசு